இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமும் 18வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். மோசேயும் எத்திரோவும் சந்திக்கிற சந்திப்பானது இந்த பகுதியிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்டபோது, மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையினாலே திரும்பி அனுப்பப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். கெர்சோம் என்று சொன்னால் வெளிநாட்டான் அல்லது பரதேசி என்று சொல்லி அர்த்தம். இங்கே 2வது மகனுக்கு தேவன் எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னை தப்புவிக்கிறவர் என்று சொல்லி எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். இப்போ மோசே பார்வோனிடத்தில் நடத்தின அந்த நிகழ்வுகளின் மத்தியில் தன்னுடைய மனைவியையும் 2 குமாரர்களையும் மாமனாரிடத்தில் அவன் அனுப்பி வைத்திருந்தான். இப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட மாமன் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்து விட்டார்கள். இப்பொழுது வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு சீனாய் மலை அருகே வந்து விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட போது அவன் திரும்ப இவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வருகிறான். மோசையின் மாமனாகிய எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையத்திலிருந்த தேவ பர்வதத்தில் வனாந்தரத்திற்கு வந்து, எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோடு கூட அவளுடைய 2 குமாரரும் இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று மோசைக்கு சொல்லி அனுப்பினான். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்து கொண்டு கூடாரத்திற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 18வது அதிகாரம் யாத்ராகமம் நூலிலேயே ஒரு தனித்தன்மை உடைய ஒரு பகுதியாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் மன்னா கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். வானத்தின் அப்பம் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நானே வானத்தின் அப்பம் என்று சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததையெல்லாம் நாம் பார்த்தோம். இங்கே மன்னா கொடுக்கப்பட்ட காரியங்கள், கண்மலை அடிக்கப்பட்ட காரியங்கள், பாய்ந்தோடுகிற நீரூற்று, இவைகளையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து மனு உருவம் எடுத்து வந்த நிகழ்வு, அவரது அடிக்கப்பட்ட காரியங்கள், ஆவியானவர் அங்கே கொடுக்கப்பட்ட காரியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஏற்கனவே கடந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய எதிர்கால மகிமையை காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சியை இந்த அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. அதாவது கிறிஸ்து இந்த பூமியை அரசாள போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு மோசே இங்கே முன்னடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே யூதர்கள் அங்கே இருக்கிறார்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். அவருடைய குமாரர்கள், அதாவது இங்கே 1000 பேருக்கு தலைவர்கள், 100 பேருக்கு தலைவர்கள் என்றெல்லாம் ஏற்படுத்தப்படுகிறார்களே, அங்கே பிரதிநிதிகளாக குமாரர்கள் அமர்த்தப்படுகிறார்கள். எத்திரோ புறதேசத்தை சித்தரிக்கக்கூடியவனாக, புறஜாதிகளை சித்தரிக்கக்கூடியவனாக இங்கே இருக்கிறான். திருச்சபைக்கு மோசையினுடைய அந்த புறவின மனைவி, புறதேசத்து மனைவி சிப்போரால் அடையாளமாக காணப்படுகிறாள். இங்கே எத்திரோ அவன் புறதேசத்தான், புறஜாதி. சிப்போரால் புறஜாதியாக இருக்கிறாள். எப்படி ஆண்டவருடைய அந்த 1000 வருட அரசாட்சி யூதர்களையும் திருச்சபையை சார்ந்த மக்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறதோ அதே போலத்தான் இங்கே காட்சிகள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். இவர்கள் யாவரும் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய அந்த நல்ல பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்கிற காட்சியானது இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். யூதர்களும் புறதேசத்து அல்லது புறஜாதிகள் என்று புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்படுகிற நாமும் அதனுடைய குடிமக்களாக இருப்போம். திருச்சபை, அதாவது இப்பொழுது சபை, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுமே மத்திய ஆகாயத்தில், அந்த திருச்சபையானது கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பூமியை அரசாளுகிறவர்களாக காணப்படும் என்கிற காரியமானது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட விவரங்கள் இவைகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, எத்திரோ சீனாய் மலையினிடத்தில் வந்து அங்கே மோசையை
சந்தித்தான் என்று சொல்லி 5ஆம் வசனம் கூறுகிறது. இந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் யாருமே அங்கே வந்ததாக சொல்லப்படலை. இங்கே அவன் தன் மனைவியையும் 2 ஆண் மக்களையும் மீதியான் தேசத்தில் விட்டு சென்றானே, அவர்கள் இப்பொழுது மோசேயின் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த தருணத்தில் எத்திரோ அங்கே மோசேயின் மூலமாக மோசே அங்கே எகிப்து தேசத்தில் ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்கள், பார்வோனிடத்தில் விடுவித்த விதங்கள், அங்கே செங்கடலை பிளந்து நடத்தி வந்த காரியங்கள், அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எப்படி உதவி செய்தார் என்கிற காரியங்களை அங்கே எத்திரோவினிடத்தில் பகிர்ந்து கொண்டபோது மெய்யான ஒரே தேவனை அங்கே எத்திரோ அறிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்ராகம புத்தகத்திலே அறிந்து கொள்ளுதல் என்கிற காரியம் அநேக நேரங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எகிப்திலே ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை அவருடைய ஜனங்கள் பார்த்த பொழுது ஆண்டவரை யெகோவா என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். பராமரிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, நிச்சயமானவராக, வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவராக, எந்த காலமானாலும் அதை நிறைவேற்றி தருகிறவராக அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதே போலத்தான் இங்கே மோசேயின் மூலமாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவன் அருகில் உட்கார்ந்து அவனுடைய மாமனாகிய எத்ரோ கேள்விப்பட்ட பொழுது ஒரே தேவனை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யெகோவாவை அவன் அங்கே ஏற்றுக்கொண்டபடியினாலே பலி செலுத்தி அவன் காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். இப்போது 13வது அதிகார வசனத்திலிருந்து 27 வசனம் வரையிலும் பார்க்கும்பொழுது ஜனங்களை நியாயம் விசாரிக்கின்ற ஒரு மிகப்பெரிய வேலையானது மோசேயின் மீது விழுந்திருந்தது என்பதை எத்திரோ பார்த்தபோது, என காலையிலேயே மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு உட்கார்ந்திருக்கிறான். காலையிலிருந்து சாயந்தரம் வரையிலும் ஜனங்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அங்கே மோசேயின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். இப்போது அதை பார்க்கும் பொழுது ஜனங்களும் லைனில் நின்று சோர்வடைஞ்சிட்றாங்க. மோசேயும் காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் இருந்து நியாயம் விசாரிக்கிற காரியங்களை பார்த்தபோது மோசேயும் பயங்கரமாக சோர்ந்து போகிறதுனால இங்கே அவனுடைய மாமன் எத்திரோ கண்டபோது தேவனுக்கு பயந்தவங்களை, உண்மையுள்ளவங்களை, பொருளாசையை வெறுக்கிறவர்களை நீ உனக்கு உதவிக்கு தெரிந்தெடுத்துக்கொள்ளு என்று சொல்லி தன்னுடைய மருமகனுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். எத்ரோவின் ஆலோசனையின்படி இப்போ மோசே 1000 பேருக்கு அதிபதிகளை, 100 பேருக்கு அதிபதிகளை, 50 பேருக்கு அதிபதிகளை, 10 பேருக்கு அதிபதிகளை தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறதற்கான காரியங்களை செய்கிறான். இது மோசேயினுடைய பாரத்தை குறைத்து அவன் வெகு விரைவாக எல்லா வேலைகளையும் செய்கிறதற்கு அது ஏதுவாகும். எத்திரோ கொடுத்த ஆலோசனை அது ஒரு தெய்வீக ஆலோசனை. மதிநுட்பத்தோடு பிறருக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தலை இது வற்புறுத்தி காட்டுகிறது. தேவையான அந்த ஆண்டவருடைய கிருபையை பெறாமல் இந்த கடமைகளை நம்ம செய்ய முடியாது. இதை மோசே கண்டு அங்கே மோசே முதல்ல தேவனிடத்தில் ஒரு மனிதன் ஒரு நண்பனிடத்தில் பேசுகிறது போல பேசினான். அவன் இப்பொழுது வேலைகளை கொஞ்சம் முக்கியமான காரியங்களை, பிரச்சனைகளை மாத்திரம் ஏன்ட்ட கொண்டு வாங்க, மற்றவைகளை நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள் என்று ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், குடும்பமாக இருந்தாலும் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய திறமைகளை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்கு அந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நான் தான், என்னுடைய அதிகாரம்தான், சாகிற வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லி நின்றால் அந்த குடும்பத்தில் தலைமுறைகளில் தலைவர்கள் தோன்ற முடியாது. அதே போல் ஒரு சமுதாயமாகட்டும், ஒரு கட்சியாகட்டும், அல்லது ஒரு சபையாகட்டும், சபையில் நான் தான் கடைசி வரைக்கும் அரியணையை விட்டு அகலவே மாட்டேன், தலைமுறைகளுக்கு நான் இதை கடத்த மாட்டேன், நல்ல கிருபை உள்ளவர்களை பார்த்து அவர்கள் கைகளில் நான் இந்த பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒன்மேன் ஷோ போல் காரியங்களை நடத்தினோம் என்று சொன்னால் அது மிகுந்த சிக்கலை கொடுத்துவிடும். அவர்களுக்கு பின்பாக அந்த காரியங்கள் அழிந்து போகவே காரணமாக மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு ஆவிக்குரிய தலைவர்களும் நல்ல திறமை வாய்ந்த, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற, உண்மை உள்ள, பொருளாசைகளை வெறுக்கிற, கிருபை உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தால் நிச்சயமாக அந்த காரியங்களானது, அந்த அமைப்பானது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே மோசேயின் அந்த மாமன் சொன்ன காரியங்களை நிச்சயமாக தேவனுடைய சன்னிதானத்தில்
அவர் அதை எடுத்து வைத்திருக்க முடியும். தேவனும் அந்த மதிநுட்பத்தோடு கூட சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை மோசே செய்கிறதற்கு ஆண்டவர் அனுமதித்தபடியினாலே இங்கே 1000 பேருக்கு அதிபதி, அதே போல் 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி என்று சொல்லி பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்பட்ட பொழுது மோசையினுடைய பாரமானது குறைக்கப்பட்டது. ஆகவே நாமும் இந்த நாட்களிலே சபையிலே பவுலப்போஸ்தலன் அருமையாக சபைகளுக்கு, சபையினுடைய மூப்பர்களுக்கு, சபையினுடைய கண்காணிகளுக்கு, அவருடைய உதவிக்காரர்களுக்கெல்லாம் அருமையான ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறதை நம்ம வேதத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி நம்முடைய அந்த பொறுப்புகள் பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த நிர்வாகம் நடத்தப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக அது வளர்ச்சி பெறுகிற ஒன்றாக, மெருகேற்றப்படுகிற ஒன்றாக, நிலைத்து நிற்கிற ஒன்றாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது குடும்பமானாலும் சரி, அது அமைப்பானாலும் சரி, அது சபையானாலும் சரி, இந்த முறைமை கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால், ஒரே ஆள் இருந்து தான் சாகிற வரையிலும் பார்ப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தலைவனும் தோய்ந்து போய்விடுவான், அந்த ஸ்தாபனமும் அந்த அமைப்பும் அல்லது அந்த குடும்பமும் அழிக்கப்பட்டு போய்விடும். ஆகவே பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். 1000 ஆண்டு ஆட்சியில் ஆண்டவர் அவரோடு கூட அரசாளும்படியாக எல்லாருக்கும் பொறுப்புகளை பிரித்து கொடுத்து திருச்சபையின் மக்களுக்கு அவரோடு கூட ஆளுகிற ஆளுகையை கொடுத்து அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்கிற அந்த வசனத்தின்படி 1000 ஆண்டு ஆட்சியில் அவரோடு கூட ஆட்சி செய்யபடி இனி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இங்கே யாத்ராகமம் 18வது அதிகாரம் எடுத்து காட்டுகிறது. மோசே கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இங்கே காட்டப்படுகிறான். பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றன. இங்கே சிப்போரால் வந்து சேருகிறார், திருச்சபைக்கு அடையாளமாக காணப்படுகிறார். இங்கே இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள், 2 பேரும் அங்கே காணப்படுகிறார்கள். புறதேசத்தாரும் இஸ்ரவேலரும் அங்கே குடிமக்களாக இருப்பார்கள். திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து 1000 ஆண்டு இந்த பூமியிலே அரசாளுவோம் என்கிற ஒரு புது பாட்டை பாடினவர்களாக ஆட்சி செய்யக்கூடிய காரியத்தை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. இனி வரக்கூடிய காலமாக இருக்கிறது. நாம் நிச்சயமாக தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையில் நிலைத்திருந்து அவரால் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டு கொடுத்தோம் என்று சொன்னால் அவருடைய அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மாத்திரமல்ல, திரும்ப வந்து இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சி செய்கிற கிறிஸ்துவோடு கூட திருச்சபையின் மக்களாகிய நாம் அரசாள முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென்.